நூற்றாண்டுகள் காணும் இப்பள்ளியில் வரும் கல்வி ஆண்டில் குறைந்தது 100 மாணவர்கள் சேர்க்க ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பெரியவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கோரிக்கை வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட சீத்தலஞ்சேரி கிராமத்தில் அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் 46 மாணவ மாணவிகள் மற்றும் உயர்நிலை பள்ளியில் 76 மாணவ மாணவிகளும் பயின்று வருகின்றனர். இப்பள்ளி 100 ஆண்டுகளுக்கு முன் தொடங்கிய நிலையில் இன்று அப்பள்ளியில் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது. இதில் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் பங்கேற்று சிறப்புரை ஆற்றினார். அப்போது பேசிய அவர், இந்த கிராமத்தில் நூற்றாண்டுகளுக்கு முன்பே நமது முன்னோர்கள் அடிப்படை கல்வி அனைவரும் பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் தொடக்க பள்ளியை துவக்கினார்கள். அந்த பள்ளி நடுநிலை பள்ளியாக மாறி தற்போது உயர்நிலை பள்ளியாக உயர்ந்து உள்ளது. ஆனால் நூற்றாண்டுகளை கடந்த இப்பள்ளியில் 6ஆம் வகுப்பில் இருந்து 10ஆம் வகுப்பு வரை வெறும் 76 மாணவர்கள் மட்டுமே படித்து வருவது எனக்கு வேதனை அளிக்கிறது. மாணவர்கள் எண்ணிக்கை போதாது. நமது குழந்தைகளை அரசு பள்ளியில் படிக்க வைக்க வேண்டும். 100 ஆண்டுகளை காணுகின்ற இப்பள்ளியின் எண்ணிக்கை வரும் ஆண்டுகளில் குறைந்தது 100 மாணவர்கள் படிக்க வேண்டும். அதற்கு ஆசிரியர்கள், பெற்றோர்கள், ஊர் பெரியவர்கள் எல்லாம் முயற்சி செய்ய வேண்டும். ஏற்கனவே இந்த சுற்றுப்பகுதிகளில் நூற்றாண்டுகள் கடந்த 5க்கும் மேற்பட்ட பள்ளி நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு உள்ளேன். அந்த பள்ளிகளில் படித்த பலர் இஸ்ரோ, ராணுவம், டாக்டர் உள்ளிட்டவைகளில் வேலை செய்ததாக சொல்லும் போது அந்த பள்ளிக்கும் அந்த ஊருக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பெருமையாக உள்ளது. அந்த வகையில் இந்த கல்வியை நாம் பெற வேண்டும் என பேசினார். அதைத் தொடர்ந்து அனைவரும் கல்வி எங்கள் அடிப்படை உரிமை, அரசு பள்ளியில் படிப்பது நமது கடமை என உறுதிமொழி ஏற்றனர். பின்னர் மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள், பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் உத்திரமேரூர் ஊராட்சி ஒன்றிய குழு துணை தலைவர் வசந்தி குமார், ஊராட்சி மன்ற தலைவர் எழிலரசி யுவராஜ், தலைமை ஆசிரியர்கள் உஷா, செல்வி மற்றும் செங்கல்பட்டு பல்லவ லயன்ஸ் கிளப் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்.